க்ரோ எக்ஸ்பர்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான மார்க்கெட் நியூஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டோட ஓவரால் அப்டேட்டு, டாப் மூவர்ஸ் லைக் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் இன் மார்க்கெட் டுடே, பை செல் சிக்னல் அண்ட் கோல்டு சில்வர் க்ரூட் ஆயில். மார்க்கெட் ரொம்ப கிராஷாக இருக்க டைமில் எந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம பிக் பண்ணலாம், எதை வந்து நம்ம சிப் மோடில் கன்சிடர் பண்ணலாம், எதை வந்து பல்க் பை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஸ்ட்ராட்டஜி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் மார்க்கெட் டே ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் என்ன மாதிரியான ரிஃப்ளெக்ஷன்ஸ் தருங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கீ மார்க்கெட் நியூஸ் பொறுத்த வரைக்கும், ஜியோ பொலிட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் யூஎஸ் ஈரான் வார் வந்து இன்னும் முடியலை. அது ஒரு 5th வீக்காக தொடர்ந்து போயிட்டே இருக்குது. யாரும் இதை விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. ட்ரம்ப் வேற சடனாக ஒரு ஐடியா எடுத்துகிட்டு வந்திருக்காரு. யூஎஸ் ஃபோர்ஸை வச்சு ஈரானோட கார்க் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்டை வந்து நான் கேப்சர் பண்ணா என்னங்கிற மாதிரி ஒரு பிளான் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. இது இருக்கிறதுலேயே ஒரு ஆயிலுக்கான மெயின் லேண்டாக பார்க்கப்படுது. ஒன்ஸ் அதில் அவர் கை வச்சிட்டாருன்னா இன்னும் வார் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஈரான் சைட் பொறுத்த வரைக்கும் புதுசாக ஹவுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிலிட்டன்ட் குரூப் வந்து திருப்பி ஈரானோட சேர்ந்து இஸ்ரேலை டார்கெட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது இல்லைங்கிற மாதிரி போட்டி போட்டுட்டே இருக்காங்க. ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் வந்து கொஞ்சம் கட் பண்ணியிருக்காங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பேஸ் பண்ணிட்டு. ஏன்னா நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஷேர்ஸை வித்துட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு ரொம்பவே நெகட்டிவ் சென்டிமெண்ட் தருது. அண்ட் செகண்டரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ருபி இன்னைக்கு 95 ருபீஸ், அதாவது டாலருக்கு அகேன்ஸ்டாக 95 ருபீஸ் ரீச் ஆகிட்டு திருப்பி அங்கேருந்து டவுன் ஆகி சம்பேர் அரௌண்ட் 94 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரெக்கார்ட் ஹை. ஸோ ரொம்பவே ஒரு மோசமான சுச்சுவேஷனை நோக்கி போயிட்டு இருக்கு. எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் $12.3 பில்லியன் இந்த மார்ச் மாதத்தில் மட்டும் வித்துட்டு வெளியே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது ப்ரிடாமினெண்ட்டாக க்ரூட் ஆயில் அப்புறம் நடக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூனால நிறைய ப்ரெஷர் வந்துட்டே இருக்கு. ஸோ பாசிட்டிவான மூமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா டிஆர்டிஓ வந்து ஒரு அட்வான்ஸ்டு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்திருக்காங்க. இதுக்கு 2.38 lakhs crore வந்து பட்ஜெட் வந்து ப்ரப்போசல் அப்ரூவ் ஆயிருக்கு. ஓவரால் இது டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல அப்டேட்டு. பிஇஎல், ஹெச்ஏஎல், பிடிஎல் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்க்கு ஒரு நல்ல அப்டேட். லாங் டேர்ம் கன்சிடரேஷனுக்கு நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். HDFC வந்து இப்போ ரீசெண்டாக அவரோட லைக் சிஇஓட ரெசிக்னேஷனுக்கு அப்புறம் அவங்க இப்போ ஒரு லா ஃபார்மை சூஸ் பண்ணி ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணி பப்ளிஷ் பண்ணலாங்கிற ஒரு டோனில் இருக்காங்க. ஸ்டாக் வந்து ஒரு 25% டவுனில் இருக்குது. கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸு. இப்போ நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். ஃபண்டமெண்டலி இது ஒரு நல்ல பேங்க். ஸோ கோல் இந்தியா பொறுத்த வரைக்கும் அவங்களோட எக்ஸ்பென்ஷனுக்கு வந்து போர்டு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதர் ஆஸ்பெக்டாக சப்சிடரி கம்பெனிஸான SCCL, MCL இது எல்லாத்தையுமே வந்து டைவர்சிஃபை பண்ணி IPO வரலாங்கிற மாதிரி இருக்காங்க. வேல்யூ அன்லாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பொட்டன்ஷியலான பிளான்ல இருக்காங்க. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் they are planning to enter into general and life insurance 2026ல வந்து என்டர் ஆகலாங்கிற மாதிரி இருக்காங்க. அதுக்கு ரெகுலேட்டரி அப்ரூவல்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்துச்சு அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் பிளானுக்கு இது வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து க்ளோஸ்டு மகாவீர் ஜெயந்தினால. மார்க்கெட் நெக்ஸ்ட் வந்து April 1 தான் ஓப்பன் ஆகுது. ஸோ அகெயின் வந்து மார்க்கெட் வந்து April 3 வந்து இந்தியாவில் க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்தியா பொறுத்த வரைக்கும் குட் ஃப்ரைடேங்கிறதுனால க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆக்சுவலாக திருப்பி மார்க்கெட் வந்து ஒரு மாதிரியான சுச்சுவேஷன் வர்றதுக்கு April 6 ஆயிரும். மீன் டைம் நடக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எங்கே எடுத்துகிட்டு போகுங்கிறத டிசைட் பண்ணும். ஸோ இன்னைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஒரு 2.14% அடி வாங்கி 22,000 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சென்செக்ஸ் அனதர் ஒரு 2.22% டவுன். ஸோ நிஃப்டி சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேடாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதில் ஸ்பெசிஃபிக்காக பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அடி வாங்கி 2.67% மொத்தமாக ஓவரால் அடி வாங்கியிருக்கு. PSU பேங்க்ஸு, ப்ரைவேட் பேங்க்ஸு, ஃபினான்ஷியல் சர்வீஸ் இது எல்லாமே ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு 2.5% கிட்ட அடி வாங்கியிருக்கு. ஸ்பெசிஃபிக்காக PSU பேங்க் வந்து 4.5% கிட்ட ஓவரால் ட்ராப் ஆயிருக்கு. ரியல் எஸ்டேட் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் அனதர் ஒரு 1.8% டவுனு. கன்சியூமபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 1.86% டவுன். ஃபார்மா வந்து 1.21% டவுன். ஐடி பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரெசிலியண்டான ஃபேஸில் இருக்குது. பிகாஸ் ருபி வந்து ட்ராப் ஆகுது. ஸோ ஐடி கம்பெனிஸ் ஜென்ரலாக டாலரில் ஏர்ன் பண்ணுறதுனால அதை காம்பன்சேட் பண்ணுற விதமாக இது ஒரு நல்ல ஒரு செக்டரில் இருக்குது. மெட்டல் அண்ட் எனர்ஜி ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து ரொம்ப டவுனான சுச்சுவேஷனில் இருக்குது. எக்ஸப்ட் ஷாங்காய் மார்க்கெட் மட்டும் ஒரு 0.24% கிட்ட
கொஞ்சம் முன்ன பின்ன ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ருப்பி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரெக்கார்ட் க்ரோ போயிடுச்சு. இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 95 ஆல்மோஸ்ட் ப்ரீச் ஆயிடுச்சு. 100 வந்து ஃபார் ஷோர் ரீச் ஆயிருங்கிறது வந்து நிறைய எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியனாக இருக்கு. ஸோ மார்க்கெட் கேப் பொறுத்த வரைக்கும் மார்ச்சில் மட்டும் ஓவராலாக 50 lakh crore கிட்ட மார்க்கெட் வந்து லூஸ் ஆயிருந்திருக்கு. ஸோ ஓவரால் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு 50.82 lakhs மணி வந்து வைப் அவுட் ஆயிருச்சு அப்படிங்கிறது தான் இதில் நமக்கு தெரியுது. ஸோ மார்க்கெட்டோட மூவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரி டாப் கெய்னர்ஸாக 2.4%, டெக் மகேந்திரா 1.66, கோல் இண்டியா 1.33, ஓஎன்ஜிசி 1.05, பவர் கிரிட் டாப் வந்து ஒரு 0.10 ரைஸ் ஆயிருக்கு. லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ். இப்போ இந்த ஃபினான்ஷியல் செக்டர் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. இது ஆல்ரெடி ரொம்ப ஹைலி வேல்யூட் ப்ரைஸ்ல இருந்துச்சு. ஸோ இப்போ அங்கேருந்து கரெக்ட் ஆகிட்டு வருது. என்னை பொறுத்த வரைக்கும் 4.95% கரெக்டாக இருக்கு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அனதர் ஒரு 3.8, எஸ்பிஐ வந்து 3.8, இண்டிகோ வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால ப்ரெஷர் இருக்கு. 3.65% இருக்கு. பிஎஸ்யூ பேங்க்ஸ்ல ஹெவி செல் ஆஃப் நடக்கிறதுனால எஸ்பிஐ பேங்க் வந்து இன்னைக்கான மார்க்கெட்ல டவுன் ஆயிருக்கு. பட் ஃபண்டமெண்டலி ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு வரும்போது நீங்க அதை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். கொட்டாக் மஹேந்திரா பேங்க் பொறுத்த வரைக்கும் பேங்கிங் செக்டார பெயின்ல இருக்குது. அண்ட் கொட்டாக் மஹேந்திரால இப்போ ரீசெண்டாக சில இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் பேஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு 3.59% கிட்ட ட்ராப் ஆயிருக்கு. ஸோ மிட் கேப்ல நோட்டபிளா நடந்த மூவ்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நால்கோ மெட்டல் ஸ்டாக் எல்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால அது பவுன்ஸ் பேக் ஆகி 4.3% கிட்ட ரைஸ் ஆயிருக்கு. சேல் பொறுத்த வரைக்கும் அனதர் ஸ்டீல் டிமாண்ட் இன்க்ரீஸ்னால 3.08% ரைஸு. கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ஹெச்ஏல ஒரு 1700 crores ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 3% அப் ஆயிருக்கு. க்ரோ பொறுத்த வரைக்கும் ஃபின்டெக் ஸ்பெசிஃபிக்காக 7.75% ட்ராப் ஆகி மிட் கேப்ல ஒரு மேக்ஸிமமான லூசரா இருக்கு. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் கன்சியூமர் சைடில் வந்து இப்போ அதுக்கான ஒரு சின்ன ட்ராக் தெரியுது. ஸோ அதனால அது ஒரு 7% ட்ராப்பு. பேடிஎம்ல ஃபின்டெக் வந்து ஹெவியா செல் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது ஒரு 5.73% ட்ராப். ஸோ ஓவரால் பையிங் அண்ட் செல்லிங் அக்யூமுலேட் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பை ஜோன்ல இருக்கு, ஓஎன்ஜிசி கன்சிடர் பண்ணலாம், கோல் இண்டியா, டிசிஎஸ், ஐடிசி இந்த ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் உண்மைக்குமே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பெட்டர் கன்சிடர் பண்றது நல்லது. ஹெச்டிஎஃப்சிலாம் ஒரு 750 to 770க்கு நீங்க கன்சிடர் பண்ணலாம். டார்கெட் ப்ரைஸ் வந்து ஃபார் ஷுர் வந்து ஒரு 1000 தாண்டிடும். ஓஎன்ஜிசியுமே நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்கு. குறிப்பா ஐடி சைட் பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ் ஒரு நல்ல கன்சிடபிள் ரேஞ்சுக்கு மூவ் ஆயிருக்கு. 3200 to 3300ங்கிற ப்ரைஸ்க்கு வந்து நீங்க இதை கன்சிடர் பண்ணிட்டு நீங்க இதை ட்ராப் பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல கன்சிடர் பண்ணீங்கன்னா 4500ங்கிற ரேஞ்சுக்கு இது ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு. அண்ட் ஃபைனலாக ஐடிசி பொறுத்த வரைக்கும் ஒரு 3380 to 3995ங்கிற ரேஞ்சுக்கு வந்து அது வந்துருச்சு. ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன் நோக்கி ஐடிசி வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அதையும் நீங்கள் இப்போ வந்து கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஓவரால் வந்து நான் லாஸ்ட்டாக பார்த்தப்ப ஐடிசி 300 கீழே போயிடுச்சு. ஸோ நல்ல ஜோனில் இருக்குது, அக்யூமுலேட் பண்ணுங்க. ஐடிசி என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முடிஞ்சால் ஒரு பல்க் மோடில் போகிறதா இருந்தால் கூட போகலாம். நல்ல அட்ராக்டபிளான ப்ரைஸிங்கில் இருக்குது. ஸோ இண்டிகோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து ஒரு 85 அது கீழே வரும்போது தான் நம்ம இதை வந்து ரீகன்சிடர் பண்ண முடியும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியுமே இப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் டிமாண்ட் போயிட்டு இருக்கு. ஜியோ ஐபிஓ வரப்போகுது. இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகட்டும், அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி கன்சிடர் பண்ணலாம். பஜாஜ் ஃபினான்ஸ் இப்போதைக்கு வந்து நம்ம இதை கன்சிடர் பண்ண வேண்டாம். ரொம்ப ஜாஸ்தி ஓவர் பிரைஸ்டான ஸ்டாக்காக இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணலாம். கோல்டு பொறுத்த வரைக்கும் 1,48,000ங்கிற ப்ரைஸில் 10 kg கிராம் 24 கேரட், 18 கேரட் வந்து 1,10,000ங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர் வந்து இன்னைக்கான மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி 2,40,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் மார்க்கெட்டில் உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 2,20,000 to 2,34,000 கிட்ட எம்சிஎக்ஸ் ரேஞ்ச் இருக்கு. பட் எக்ஸ்பர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து கூடிய சீக்கிரம் இந்த வார் இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி போனால் கூட அக்டோபர் இந்த மாதிரி டைம், அதாவது இந்த இயருக்குள்ள ஒன்ஸ் வந்து இந்த வாரெல்லாம் முடிஞ்சு டிரான்சிஷன் கூல் ஆனதுக்கப்புறம் 1,70,000 வந்து தாராளமாக போயிருங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. சோலார் இவி செக்டார் எல்லாம் ஒன்ஸ் சப்போர்ட் பிக்கப் ஆனதுக்கப்புறம் சில்வர் வந்து ஒரு 3 lakh வந்து ரொம்ப கன்சிடரபிளி பெட்டர் ரேஞ்சுக்கு போயிருங்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்கு. க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் கரண்டாக 108 to 115ங்கிற ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பெட்ரோல் வந்து 103 ரூபாய் per லிட்டர், டீசல் 90 per லிட்டர், எல்பிஜி கேஸ் வந்து 900 to 950ங்கிற ரேஞ்சுக்குள்ள இப்போதைக்கு
ஒயிட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, பிளாக்ல கண்ணா பண்ணான்னு வித்துட்டு இருக்காங்க. ஸோ யூஎஸ் டாலர் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ரொம்ப ப்ரெஷரில் இருக்குது. கேஷ் வந்து இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு இது வந்து ரொம்ப ப்ரெஷரான சுச்சுவேஷனை நோக்கி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிராஷ் டைமில் நம்ம பிக் பண்ண வேண்டிய சில ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எஸ்ஐபி பண்ணுறதை தயவு செஞ்சு நிறுத்துறாதீங்க. கிராஷ் டைமில் உங்களுக்கு நிறைய ஸ்டாக்ஸ் அக்யூமுலேட் பண்ண முடியும், தாராளமாக அக்யூமுலேட் பண்ணுங்கள். ஸோ கிராஷில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறது என்னன்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கன்சிடரபிள் ரேஞ்சில் இருக்குது, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், ஓஎன்ஜிசி, ஐஆர்எஃப்சி, இன்ஃபோசிஸ், இது எல்லாத்தையுமே ஒரு நல்ல ப்ரைஸில் அக்யூமுலேட் பண்ணுங்கள். இது போகவும் சில ஸ்டாக் சொல்லியிருக்கேன், HDFC, ஐடிசி, இது எல்லாத்தையுமே கிராஷ் டைமில் கன்சிடர் பண்ணுங்கள். கோல்டு வந்து இப்போ ரொம்ப கோல்டு அண்ட் சில்வர் ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு. இந்த டைமில் கோல்டு அண்ட் சில்வரை ரைட் டைமில் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருங்க. ஃபார் ஷோர் ஒரு நல்ல ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து அது ரீச் ஆயிரும். மார்க்கெட்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஒன்ஸ் ஆயிலோட ப்ரைஸ் வந்து $85 கிட்ட வந்ததுக்கப்புறம் இந்தியாவோட ஃபியர் இண்டெக்ஸ் வந்து ஒரு 20 கிட்ட வந்துடும். ஸோ நார்மலாகவே மார்க்கெட் ஒரு 15 to 25% வந்து ஃபாஸ்ட்டாக பவுன்ஸ் பேக் ஆயிரும். ஸோ வென் April 1 வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு மீடியமான சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன். அண்ட் சர்டன் ஸ்டாக் வந்து கொஞ்சம் புல்லிஷாக போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஓஎன்ஜிசி, கோல் இண்டியா, பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. டிஃபென்ஸ் ஸ்டாக் வந்து கண்டிப்பாக அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும். பிஇஎல், HALங்கிற டிஃபென்ஸ் ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஆயில் வந்து இப்போதைக்கு ட்ராப் ஆகிறான எந்த ஒரு இதுவுமே இல்லை. இது எல்லாமே ஈரான் US வார் எப்படி போய் முடியுதுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இதே மாதிரி டெய்லி மார்க்கெட் அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது, ஏதாவது ஸ்டாக் பற்றி தெரிஞ்சுக்கணும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.